ஆன்மீகத்தின் வழிநடக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. சிம்மம் அப்படின்னாவே வாக்கு குடுத்தா, அந்த வாக்கு காப்பாத்த உயிரையும் கொடுப்பாங்க. சொல்லுதாங்க உசுரு. சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும், "ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்ங்கிற" அந்த வாக்கியத்த உசுரா கடைபிடிப்பாங்க. சிம்மத்த பொறுத்தவரைக்கும் யாரையுமே எடுத்த உடனே எடுத்தெறிஞ்சு பேசவே மாட்டாங்க. பல கட்டங்கள அவங்க தாண்டி, தாண்டி, தாண்டி இவங்களுடைய பொறுமைய சோதிச்சதுக்கு அப்புறமா தான் கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவாங்க. ஆனா, அந்த கோபத்திலயும் கூட தரம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தவற சுட்டி காட்டுவாங்க. அத மீறி, மீறி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால வந்துட்டு எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கு. குறிப்பா இவங்களுடைய குடும்பத்தார் யாராவது தப்பு பண்ணிட்டாங்க. தவறுங்கிறது குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நல்லது கெட்டத பாதிக்குதுன்னா, சிம்ம ராசி அந்த இடத்துல சும்மாவே இருக்க மாட்டாங்க. இங்க மட்டும் இல்லைங்க. எங்க இருந்தாலும் சரி. ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது. ஒரு இடத்துல தப்பு நடக்குதுனாக்கா, தட்டி கேட்கறதுல சிம்மம் முதல் ஆளா நிப்பாங்க. அதனால எந்த பெரிய பகை வந்தாலும் சரி, எப்பேர்ப்பட்ட சண்டை வந்தாலும் சரி, எப்பேர்ப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, பார்த்துக்கலாம். ஆனா உண்மைக்கு புறம்பா இவங்க ஒரு நாளும் நடக்கவும் மாட்டாங்க, நடக்க விடவும் மாட்டாங்க. அதே மாரி உண்மையும், உழைப்பும் தான் தன்னுடைய இரு கண்கள் அப்படின்னு வாழ்ந்து காட்டக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. சொன்னேன்ல தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னாக்க தலையே போனாலே பரவால்ல. உண்மையும் உழைப்பும் மட்டும் என்னுடைய 2 கண்களா இருக்கிறதுனால, அந்த கண்களுக்கு புலப்படக்கூடிய விஷயங்கள் நல்லதா இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சாதகம். அந்த இடத்துல ஏதாவது தப்பு தண்டை நடக்குது அப்படின்னா, அதற்கு அப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல அந்த தப்பு தண்டை செய்யறவங்களுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமா போயிடும். சிம்ம ராசிகள பொறுத்தவரைக்கும் அந்த தவறை தட்டி கேட்கறது மட்டும் இல்லைங்க, தூக்கி துவைக்கவும் ஆரம்பிச்சுருவாங்க. சரிங்களா? அடிதடிலாம் இவங்களுக்கு சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்ங்கிற மாதிரி தான். பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சிவம் தடாலடியா ஒரு நாள் வெடிச்சிருவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு தெய்வீக குணம் படைத்தவங்க. நீங்க சொல்றத பார்த்தா சிம்ம ராசிகள் ஹீரோ மாதிரி தான் மேடம். இல்லையா? ஆமாங்க. ஹீரோக்கள் தான். ஆனா, இவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இவர்கள சில நேரங்கள்ல வில்லன்களாகவும், சில நேரங்கள்ல வில்லிகளாகவும், சில நேரங்கள்ல ஏமாளிகளாகவும், சில நேரங்கள்ல கோமாளிகளாகவும் மாத்தி வச்சு, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அதற்கு சிம்மம் வளைஞ்சு கொடுக்குதா அப்படின்னாக்க, ஆமா. ஏன்னா, இவங்க வளைஞ்சு கொடுக்காட்டி, அவங்க ஒளிஞ்சு போயிடுவாங்க. இதனால மட்டும் தான் சிம்ம ராசி சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சிம்மம் மட்டும் உஷார் ஆச்சுன்னா, உங்க சோலி முடிஞ்சது. இத வந்து உங்கள அதாவது பர்ட்டிகுலர் சிம்ம ராசியில இருக்கவங்கள யாரெல்லாம் துச்சமா நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணி விடுங்க. சிம்மத்த வந்து சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. அது யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் கேள்வி உண்டு. அதற்கான பதில தயார் பண்ணக்கூடிய நிலையில நீங்க வந்து இருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட உயர்வான பண்புக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டுல முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திரை மாதம் உங்களுக்கு மிரள வைக்கக்கூடிய 10 யோகங்கள கொடுக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்களே, இந்த நாட்கள மட்டும் தாண்டி வந்துட்டீங்கன்னா, வெற்றி நிச்சயம். என்னம்மா சொல்ற? இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து எனக்கு வந்து அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது. எனக்கெல்லாம் நல்லதே நடக்காதெல்லாம் நெறைய பேரு சொல்றாங்களேம்மா! நான் என்ன பண்ணேன்னே தெரியல. எனக்கு அது வேற பயந்து, பயந்து வருது. நானே ஆல்ரெடி நெறைய பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனாக்கா வாழ்க்கையே விட்டுட்டு எங்கனா ஓடிடலாம் போலலாம் இருக்கு. எவ்வளவுதான் நான் மட்டும் பொறுத்துட்டு போறது? இதுல சனீஸ்வர பகவான் வேற என்ன தண்டிக்க போறாராமே! அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு பயம் வேணாம், பதட்டம் வேணாம். உண்மைக்கும், நேர்மைக்கும் சனி பகவான் என்னைக்குமே பாராட்ட தான் செய்வாரே தவிர்த்து, கொடுக்க தான் செய்வாரே தவிர்த்து, கெடுக்க நினைக்க மாட்டார். இதனால உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஆனா, சிம்ம ராசியிலே கொஞ்சம் அப்படி இப்படின்னு புத்தியோட வலம் வந்துட்டு இருந்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள மாத்திக்கோங்க. அதற்கு நிர்வாகம் பொறுப்பேற்காதுங்கிற மாரி, அதற்கு நாங்களும் பொறுப்பேற்க மாட்டோம். சனீஸ்வர பகவானும் பொறுப்பேற்க மாட்டார். மண்ணாசை, பொன்னாசை. மத்தவங்களுடைய பொருட்கள் மீது ஆசைப்படுறது, மத்தவங்களுடைய குடிய கெடுக்கிறது, இல்ல வந்து தப்பான எண்ணத்தோட உலா வர்றது. இது எதுவுமே வந்துட்டு நீங்க பின்பற்றவே கூடாது. பண்ண மாட்டீங்க. சிம்மத்துல பொறந்தவங்க அந்த ஒரு சிந்தனைகளுக்கு ஒரு நாளும் ஆளாக மாட்டீங்க. ஏன்னா உண்மையானவங்க தான் நீங்க. சப்போஸ் தீய நண்பர்களுடைய பழக்கவழக்கம், தீயவர்களுடைய வழிகாட்டுதல், தீயவர்களுடைய சேர்க்கையினால இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் கிட்ட நீங்க பக்கத்துல இருந்தாலும் ஓடி வந்துருங்க தூரமா.
இது உங்களுக்கு பாதுகாப்பு. சரிங்களா? ஸோ, இப்போ வந்து இந்த சித்திரை மாதத்துக்கான சிறப்பான பலன்கள பார்த்துரலாம். 10 யுகம்னு சொன்னேன் இல்லையா? முதல்ல உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்துடைய பலன்கள எப்படி நான் சொல்றேன் அப்டின்னா, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்களுக்கு பொது பலன்கள தான் நம்ம கணிச்சு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, மேலும் இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க. அதை பொறுத்து நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் 80% உங்களுக்கு பொருத்தமாகும். மீதி இருக்கக்கூடிய அந்த 20%ங்கிறது தான் உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து, நீ ஆண்களா, பெண்களா, சின்னவங்களா, பெரியவங்களா, எந்த இடத்துல பொறந்தீங்க, என்ன நேரத்துல பொறந்தீங்க, இதெல்லாம் பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும். ஆனா சின்ன பாயிண்ட் கூட ஒரு மாறுச்சுன்னா, நம்முடைய தலைவிதியே மாறும். அந்த வகையில தாங்க உங்களுடைய மாற்றங்கள் மாறுமே தவிர்த்து, மத்தபடி 80% இந்த பலன்கள் தான் இந்த சித்திரை மாதத்துல உங்களுக்கு நடக்கப் போகுது. இப்போ கிரக நிலை சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், 1ஆம் பாதம். தன, வாக்கு, குடும்பஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவான் வலம் வரார். அடுத்து களத்திரஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் புதன் பகவான். அடுத்து அஷ்டமஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி வந்து பாம்பு கிரகமான ராகு பகவானும், அவர் கூடவே ஒரு வளமான வாழ்க்கையை தரக்கூடிய சுக்கிர பகவானும், அது வக்ரகதியில பிளஸ் அவர் கூடவே நவகிரகனுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், இவங்க 3 பேரும் கூட்டணியில இருக்காங்க. இந்த நேரத்துல சனீஸ்வர பகவானும் இவங்களோட கூட்டணியில அஷ்டமஸ்தானத்துல பயணம் பண்றாரு. அடுத்த பாகிஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சந்திர பகவானும், தொழில்ஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவானும், லாபஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவானும் வலம் வந்துட்டு இந்த மாதத்துல கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி 7/4/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாறிட்டார். அடுத்த 10/4/2025 அன்னைக்கு புதன் பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டார். இதை அடுத்து வரக்கூடிய 14/4/2025 அன்னைக்கு, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற போறார். அடுத்ததா 26/4/2025 அன்னைக்கு பாம்பு கிரகங்களான 2 பேர் யாரு? ராகு, கேது. முதல்ல ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து கடகஸ்தானத்துக்கு மாற போறாரு. அடுத்த கேது பகவானை பொறுத்தவரைக்கும் தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல இருந்து உடைய ராசிக்கு மாற்றத்தை கொடுக்கிறார். இது எல்லாத்தையும் தாண்டி கடைசி நாள் 30/4/2025 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறார். இதை பொறுத்து எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய, எல்லாருக்கும் உதவிகள் செய்தே பழக்கப்பட்ட நம்முடைய சிம்மத்திற்கு நடக்கக்கூடிய 10 யோகங்கள். மொத விஷயம், மனக்கவலைகள் மறையுது. இதுவே யோகம்தான். 2வது விஷயம், நல்லவங்களுடைய உதவி கிடைக்க பெறுவீங்க. மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகுது. 3வது யோகம், நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய பேச்சு மத்தவங்களுக்கு உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றவர்களுக்கு வேத வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்தது 4வது யோகம், ஆன்மீக உணர்வோட நீங்க செய்த நல்ல காரியங்கள் இப்போ உங்களுக்கு பலனை கொடுக்கும். அடுத்து 5வது யோகம், வீடு வாங்குறது, மனை வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான சொத்து சேர்க்கை உண்டாகுது. அடுத்ததா 6வது யோகம், நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த கனவுகள் நனவாக போகுது. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக போகுது. இதை அடுத்து 7வது யோகம், உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க, அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ, உங்களுடைய வேலையில பணி நிமித்தம் காரணமா வெளிநாட்டுக்கு போறது, வெளியூருக்கு போறதுக்கான பயண வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த பயணங்களின் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. அடுத்ததா 8வது யோகம், மனசுல புதிய உற்சாகமும் பொருளாதார வரவுகளும் உடைய எதிர்கால வாழ்க்கையை உயர்த்த போகுது. பல வழிகள்ல நல்ல பலன்கள் நடக்க போகுது. அடுத்த 9வது யோகம், சொந்தமா தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி லாபம் கிடைக்கும். லாப விகிதங்களை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து மூலதனத்தை விட பல மடங்கு உயர்வா கிடைக்க போகுது. அடுத்து 10வது விஷயம், சொகுசான ஆடம்பர பொருட்களை விற்பனை செய்யற தொழில் இருக்கிறவங்க, தொழில்ல நல்ல முன்னேற்றத்தை அடைந்து மேன்மையை பெற போறீங்க. இது மட்டும் இல்லாம பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையோ, தனியார் துறையோ வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நிர்வாகத்துக்கிட்ட இருந்த உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த சலுகைகளையுமே இப்ப பெற போறீங்க. சேமிப்பு செய்து பணத்தை வந்துட்டு குடும்பத்துடைய சுப செலவுகளுக்காக பயன்படுத்த போறீங்க.
அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்க தனக்குள்ள திறமைகளை நன்கு வளர்த்துக்கிட்டு, புதிய வாய்ப்புகளை நிறைந்த பொருளாதாரத்தை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்த போறீங்க. இசைக்கலைஞர்கள பொறுத்தவரைக்கும் பாராட்டுக்களை பெறுவீங்க. அடுத்த அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும், அனுகூலமான செயல்பாட்டுனால தேவையான நேரத்துல தடையில்லாம பணவரவை பெறப் போறீங்க. பிறருக்காக நீங்க நடத்தி தரக்கூடிய செயல்பாடுகள் உங்களுடைய மதிப்பையும், மரியாதையும் மக்களிடையே உயர்த்தி வைக்கப் போகுது. அடுத்த ஆன்மீக எண்ணங்கள் உடைய செயல்பாடுகளாக மனசுல தோன்றுவதனால, தெய்வீக காரியங்கள விருப்பத்தோட செய்ய போறீங்க. அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் வேலை வாய்ப்பை பெற போறீங்க. கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார உயர்வையுமே ஈஸியா பெற போறீங்க. அது மாரி நண்பர்கிட்ட பேசுறீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு புதிய ஞானம் பிறக்கும். தெய்வ நம்பிக்கை பெருகுவதனால மனசு அமைதி கொள்ளும். இன்னும் சிறப்பா சொன்னாக்க, பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உறவுக்காரர்களுடைய வருகையினால வீட்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போகுது. உங்களுடைய முன்னேற்றத்துக்காக வழிவகைகள் பிறக்கும். புதுசா ஆடை, ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே மாரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும், பிரிந்திருந்த கணவன், மனைவி கூட இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாரி மாத்துரை பிற்பகுதியில தாய் வழி உறவுக்காரங்கள் வழியில உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது. உடைய வசதி வாய்ப்புக்காக நவீன ரக மின்சார, மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க. அதே மாரி குடும்பத்திலயும் பிள்ளைகள் வழியில நல்ல செய்திகள் கிடைக்கும். அடுத்தா திருமண வயதுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, திருமண முயற்சிகள் சாதகமா முடியும். உங்க மனசுக்கேற்ற மாங்கல்யம் கிடைக்கும். அதே மாரி உங்களுடைய மகளுக்கோ, மகனுக்கோ நல்ல வரன் அமையும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் இப்ப மறையுது. உறவுக்காரர்களால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளும் இப்ப சரி செய்ய போறீங்க. இருந்தாலும் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க, சிம்ம ராசி முடிவெடுக்கிறதுலயும் சரி, அதை செயல்படுத்துறதுலயும் சரி, பொறுமையை கடைபிடிக்கணும். அதே மாரி குடும்ப விஷயத்துல மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கணும். அது எப்பேர்ப்பட்ட சொந்தக்காரங்களா இருக்கட்டும், எப்பேர்ப்பட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். ஓகேங்களா? நம்முடைய குடும்ப விஷயத்துல மத்தவங்களுடைய தலையீடு இருக்கவே கூடாது. அது அப்படி மத்தவங்க தலையிட்டாங்க அப்படின்னாக்கா, அது இன்னும் நம்மளுடைய வீட்ல பிரச்சனைய அதிகப்படுத்திரும். அது மாரி தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. அவர்கிட்ட இருந்த மனஸ்தாபங்களும் இப்ப மறைய போகுது. அதுதான் அலுவலக பணிகள பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அதிகரிக்குங்க. அதற்கு ஏற்ற மாதிரியே பதவி மாற்றமும் கிடைக்கும், இடமாற்றமும் கிடைக்கும். அடுத்து அலுவலகத்திலயும் உயர் அதிகாரிகிட்ட பேசுறப்போ பொறுமையை கடைபிடிச்சுக்கோங்க. சக ஊழியர்கிட்ட உங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு இருக்கும். சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க. நல்ல அனுகூலமான பலன்களையும் அடுத்தடுத்து பெற முடியும். அதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. நீங்க எதிர்பார்த்த விட லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இத்தனை நாளா தொல்லை குடுத்துட்டு வந்த மறைமுக எதிரிகளால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இப்ப சரியாக போகுது. சொல்லப்போனா அந்த மறைமுக எதிரிகளுமே அவங்களுடைய செயல்பாடுகளை ஒடுக்கி, அவங்கள ஓரமா உட்கார வைக்க போறீங்க. அது மாரி வியாபாரத்த பொறுத்தவரைக்கும், புதிய முயற்சிகள் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. அதே மாரி பங்குதாரர்கள் கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க. உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அவருடைய தேவைகளை எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுங்க. அப்பதான் வியாபாரம் பெருகும். அடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு, உங்களுக்கு முழுக்க முழுக்க மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம்னே சொல்லி முடிக்கலாம். ஏன்னா, உறவுக்காரங்கிட்டயுமே இணக்கமான சூழ்நிலை காணப்படுது. குடும்பத்துல இருக்கிறவங்களுமே உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய சொல் பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டாங்க. இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு, அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உற்சாகமா செயல்பட போறீங்க. உயர்வா வாழப் போறீங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். சிம்ம ராசிகளுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது, நீங்க சிரமம் இல்லாம வாழப் போறீங்கிறத தெரியப்படுத்தியிருக்கு. இது தனிப்பட்ட முறையில சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த சித்திரை மாதம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சிம்ம ராசி மகா நட்சத்திரம். மனசுல தைரியம். நினைச்சதை சாதிக்கணும். இந்த வலிமையோடு வளம் வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம்ங்கிறது யோகமான மாதமா தாங்க இருக்கு. ஏன்னா, முக்கியமா குருவுடைய பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, தலைக்கு வந்த பிரச்சனை கூட தலைப்பாகையோடு உங்கள விட்டு விலகி ஓடும். எந்த சங்கடம் வந்தாலும் சரிங்க, அது உங்களை நெருங்கவே நெருங்காது. பொன் பொருள் சேர்க்கை இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும். கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த மன உளைச்சல், வீண் பிரச்சனை, தேவையற்ற நெருக்கடி, அசிங்கம், அவமானம் இது எல்லாத்துலயுமே இருந்து இப்ப விடுபடக்கூடிய காலகட்டம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லைங்க. எல்லா விதமான சங்கடங்களையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி இப்ப உங்ககிட்ட இருக்க போகுது. எதிர்ப்பு இருந்தாலும் சரிங்க, அதை வெற்றி பெறுவீங்க. உடல் பாதிப்புகள் விலகுது. ஒரு சிலர்லாம் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதுவே பாகிஸ்தான சூரியனால தந்தையாரோட உடல்நிலையை கொஞ்சம் அப்பப்ப கவனமா பார்த்துக்கோங்க. உங்களுக்குள்ள இனம் புரியாத பயம் ஏற்பட்டாலும்
மேற்கல்வி முயற்சிகள் சாதகமாகும். சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனியும் ராகுவும் இணைவதனால அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஒண்ணா இருந்தவங்க எதிரணிக்கு போகக்கூடிய நிலையில கூட மாற்றம் வரும். ஆனா, அரசியல் வாழ்க்கையில அஸ்தமனம் கிடையாது. உங்களுக்கு உயர்வு தான். இது கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா, விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி கவனமா யோசிச்சு செயல்படுவது நல்லது. குறிப்பா யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்கக் கூடாது. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமங்க. ஏப்ரல் மாதம் 25 அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம் 16, 19, 25, 28, மே மாதம் 1, 7, 10 இந்த நாட்கள உங்க சுபகாரியங்களுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. ரொம்பவே நல்லதுங்க. அதே மாரி உங்கள தனிப்பட்ட பரிகாரம் மற்றும் வழிபாடு. அனுதினமும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும். சந்தோஷம் நிலைக்கும். அடுத்ததா பூரம் நட்சத்திரம். நினைச்சத சாதிக்கணுன்றதுக்காக போராடி வெற்றி கொள்ளும். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த சித்திரை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கிறாரு. குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்துட்டு மறைவு ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால நிறைவான பலன்களை கொடுக்கிறாரு. எதிர்பார்த்த வேலைகள் எல்லாமே நல்லபடியா நடந்து முடியும். புதுசா இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். கலைஞர்களுக்கும் சரி, வியாபாரிகளும் சரி, நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழில்ல முன்னேற்றம் உண்டாகுது. வங்கிகள்ல நீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் பாகிஸ்தான்ல உச்சம் அடைவதனால உங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவர் ஏதாவது உடல் உபாதைகளை சொல்றாரு அப்படின்னாக்கா, உடனடியா மருத்துவர்கிட்ட கூட்டு போய் சிகிச்சை பார்த்துக்கோங்க. அதுவரை மத்தவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுது. இதனால நீங்க எதிர்பார்த்த கல்லூரிகளிலே இடம் கிடைக்கும். அடுத்த ஏப்ரல் 26 முதல் ராகு வந்து சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணுவதனால, அதுவும் சனியோட சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில கேது ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்றனால அந்நியர்களால குடும்பத்துல குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தப்பானவங்களுடைய நட்ப ஒதுக்கி வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் குறையறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். சோ குடும்ப விவகாரங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க. மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. இன்னும் சொல்லப்போனாக்கா, சிலர வந்து சட்ட சிக்கல்கள மாட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. உங்க மனசுல இருந்த குழப்பம் மறையுது. என்னதான் இந்த சித்திரை மாதம் சாதகமா இருந்தாலும், நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க, வீண் நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எல்லா விதங்களிலுமே கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாரி விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து செலவுகள அதிகரிக்கிறாரு. இதனால சொத்துக்கள வித்து அவசர அவசரமா உங்களுடைய கடன அடைக்கக்கூடிய நிலையை உருவாக்குவாரு. என்ன பண்ணணும்? அந்த மாதிரியான நேரத்துல பலமுறை யோசிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கையிருப்பை இறுக்கி பிடிச்சு, பார்த்து சூதானமா யோசிச்சு முடிவெடுங்க. அதுவே குருவினுடைய பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, மாதம் முழுவதுமே எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அத சமாளிக்க முடியும். அதுமாரி மாத கடைசியில லாபஸ்தானத்துல குரு பயிற்சி ஆகுறதுனால நெருக்கடிகள் மறையுது. அதாவது அடைமழையில நனையறவங்களுக்கு கொடை கிடைச்ச மாதிரி குரு பகவான் உங்கள பாதுகாத்து நிக்கிறாரு. சோ மத்த கிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும், இவர் உங்கள பாதுகாத்து நிக்கிறதுனால, எந்த ஒரு சங்கடமும் இந்த சித்திரை மாதத்துல உங்களுக்கு வராது. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் ஏப்ரல் மாதம் 26ங்க. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க, ஏப்ரல் 15, 19, 24, 28, மே மாதம் 1, 6, 10 இந்த நாட்கள உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. நல்லதுங்க. அடுத்தா உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க. அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதனால நன்மைகள் நடக்கும். நிலைத்த செல்வம் கிடைக்கும். அடுத்ததா உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, அதுல வந்து நீங்க முதன்மையா இருக்கணும்னு சொல்லி உழைப்பால உயர்வை தேடக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நெறைய அனுபவத்தையும், வெற்றிகளையும் தரப்போகுது. மனசு வந்து ஒரு நிலை இல்லாம இருந்த நீங்க, இனி மன தெளிவோட வலம் வர போறீங்க. சிலர் வந்து தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவீங்க. ஆன்மீக வழிபாட்டுல ஆர்வம் அதிகமாகும். தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது. தந்தையரோட உடல்நிலையில கவனம் வச்சுக்கோங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளும் இப்ப மறைய போகுது. சிலர் வந்து படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தும். அதே மாதிரி மாதம் முழுவதுமே குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்க குடும்பத்துல ஒற்றுமையை உண்டாக்குறாரு. வரவை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தியாக்கி வைக்கிறாரு. அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பாக்குறீங்கன்னாக்கா, அதுல இருக்க நெருக்கடிகள் விலகுது. போட்டியாளர்கள்லாம் பலம் இழந்து போவாங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். உடல்நிலை சீரா இருக்கும். விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் கவனம் தேவைங்க. அரசியல்வாதிகளுக்கு இறங்குமுகமாக இருந்த உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இனி ஏறுமுகமாக மாறப்போகுது. தலைமையா அனுசரிச்சு நடந்துக்க போறீங்க. தலைமை உங்களுக்கு சாதகமா சில செயல்பாடுகளை
நடைமுறைப்படுத்துவாங்க. அதே மாரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நீங்க நிதானமா செயல்படணும். குறிப்பா ஏப்ரல் 30க்கு பிறகு விரும்பிய சொத்த வாங்குவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணம் வரும். பணியாட்கள பொறுத்தவரைக்கும் வீண் பிரச்சனைக்கு ஆளாகாம, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி கவனமாக இருக்கிறது நன்மை கொடுக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் புதிய நட்புகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. இல்ல அப்படின்னாக்கா, அவங்களால உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் 27ங்க. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 19, 28, மே மாதம் 1, 10 இந்த நாட்கள உங்க சுபகாரியங்களோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். அடுத்து உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. அனுதினமும் அதிகாலையில சூரிய பகவான நமஸ்காரம் செய்வது நன்மையை அதிகரிக்கும். எப்படி பார்த்தாலும் சரிங்க, இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரமும் சரி, சிம்ம ராசிக்கு சித்திரை மாதம் சிறப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நெறைய சாதகமான, அனுகூலமான வெற்றியை தரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தான் கொடுத்திருக்கு. இப்ப இன்னும் பொதுப்படையா சொல்லணும்னா, உங்களுக்கான பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து 9 முறை வலம் வர அதிர்ஷ்டம் உண்டாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் மற்றும் வெள்ளி. இந்த நாட்களையும் நீங்க நல்ல காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி பொதுப்படியா சொன்னாக்கா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் 25, 26 மற்றும் 27 இந்த 3 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதையும் தாண்டி இன்னொரு பரிகாரமும் சொல்றேங்க. அதையும் கேட்டுக்கோங்க. எப்படா உங்களால முடியுதோ, குறிப்பா சனிக்கிழமைகளையாவது விநாயகர் பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி அருகம்புல் கொன்று அர்ச்சனை செய்வதும், பிரதோஷத்து அன்னைக்கு நந்தி தேவருக்கு காப்பரிசி நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வதனால நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்குங்க. வாழ்த்துக்கள்ங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமா அந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது உடைய நல்ல மனசுக்கு நன்மைகளை கொண்டு வந்திருக்கு. உடைய தூய மனசுக்கு துன்பத்தை விலக்கி வச்சிருக்கு. ஒட்டு மொத்தமா சித்திரை மாதம்ங்கிறது சிம்ம ராசி சீறி பாய வச்சிருக்கு. அதாவது ஹீரோக்கள்லாம் ஒரே பாட்டுல ஓஹோன்னு வளர்ந்துருவாங்க இல்லையா? நல்ல செல்வ செழிப்போட. அதே மாதிரிதான் சிம்ம ராசிகள் இந்த ஒரு மாதத்துல நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க. அதாவது பயமும் வேணாம், பதட்டமும் வேணாம். எப்பேற்பட்ட படியே வந்தாலும் உங்களை பார்த்து நடுங்கதான் செய்யும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்க, தனிப்பட்ட ஜனனஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க. வாழ்க வளமுடன்.